ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் என்னோட ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக வருதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கூடவே இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வருது. என்னென்னா, மத்தியான உணவு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் கேட்குறீங்க. இன்னைக்கு நான் மத்தியானம் என்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 கப் பச்சை பயிறு போட்டு மிதமான சூட்லேயே நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கணும். பச்சை பயிரில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இதை பற்றி நம்மளுக்கு நாலேஜ் இல்லைனாலுமே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பச்சை பயிறு சாப்பிடும்போது நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காது. வயிறு கும்முன்னே இருக்கிறது போல் இருக்கும். இப்போ இந்த பச்சை பயிரை நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ஆறின பிறகு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்ணும்போது சில டைம் நமக்கு ரொம்ப பசி இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி அடங்காத மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் பச்சை பயிறு சாப்பிடுங்க. நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். பச்சை பயிறு கழுவின பிறகு 1 கப் பச்சை பயிருக்கு 3 கப் தண்ணி ஊற்றி 4 கட் பண்ணின 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். விளக்கெண்ணெய் போடும்போது பச்சை பயிறு நல்லா வெந்து வரும். இதை 3 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் பச்சை பயிறு நல்லாவே வெந்து வரும். லஞ்சுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் நான் 1 கிலோ வெண்டைக்காவை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா எங்கே போய் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது இது முழுமையாகவே நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தான் நம்ம கொடுத்துட்டு சாப்பிட போகிறோம். அப்பப்போ வெண்டைக்காவை கலந்து விடணும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு. வெண்டைக்காய் பிசுபிசுப்புன்னு இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் அதோட பிசுபிசுப்பு தன்மை போகணும். ஒரு 50% அதோட பிசுபிசுப்பு தன்மை போனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும். உப்பு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு. இனி இதை மிதமான சூட்லேயே அப்படியே வேகத்துக்கு விட்டுடலாம். 3 விசில் வந்து நல்லாவே அடங்கிருச்சு. பச்சை பயிறுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லாவே கடைஞ்சி விட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே இதுக்கு முழுசாக போட்டிருக்கோம்ல, அது எல்லாமே நல்லா கடைஞ்சி விட்டுறணும். பச்சை பயிரை வறுத்துட்டு வேக வைக்கும்போது ரொம்ப அந்த கொழகொழப்பு தன்மை இருக்காது. பச்சை பயிர் நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. வெண்டைக்காவுமே பார்த்தோம்னா ஒரு 75% நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு திரும்பவும் நல்லா மூழ்கிறதுக்கு விட்டுடலாம். ட்ரைப்ளை கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது 3மே நல்லா பொரிஞ்சு வந்துடணும். இதில் நான் சின்னதாக கட் பண்ணின 10 சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் கலந்து விடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கலந்துட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லா ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சீக்கிரமாகவே வறுபட்டு வரும். அப்போ தான் பச்சை பயிறு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சை பயிரை ஊற்றிடலாம். பச்சை பயிரை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி, காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரத்துக்காகவும் நல்ல ஒரு வாசனைக்காகவும் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். ஏற்கனவே பச்சை பயிறு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. போட்டுக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போனால் போதும். அதனால நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கினாவே போதுமானதாக இருக்கும். இந்த பச்சை பயிரை காலையிலேக்கோ இல்லை நைட்டுக்கோ வெறுமனையாக சாப்பிட்லாம். மத்தியானத்துக்கு லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். வெண்டைக்காவுமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. நல்லா மொறுமொறுன்னும் ஆயிருக்கு. சுத்தமாகவே பிசுபிசுப்பு தன்மை இல்லை. இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் நான் காரத்துக்காக சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன்.
நீங்க சாம்பார் பொடி இல்லைனாலும் தனித்தனியா மிளகாத்தூள், கரம் மசாலா தூள்னு சேர்த்திக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இப்போ மசாலா போட்டு வெண்டைக்காவ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டாவே அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிரும். உதிரி உதிரியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் என்னோட சாதத்த நான் ரெடி பண்ணிடுறேன். பேன்ல 2 டம்ளர் தண்ணி ஊத்தி, அதில கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டம்ளர் கோதுமை ரவா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல இந்த கோதுமை ரவா நல்லா வெந்து வரணும். அரிசி சாதத்துக்கு பதிலா நான் கோதுமை ரவா தான் சாதம் போல எடுத்துக்க போறேன். தினமும் நான் கோதுமை ரவாயே எடுத்துக்க மாட்டேன். நான் கம்புல செஞ்ச சேமியா, ராகில செஞ்ச சேமியாலாம் வாங்கி வச்சிருக்கேன். இதே போல நானு சேமியாவ நான் வேக வச்சு எடுத்துக்குவேன். சாதத்துக்கு பதிலா நானு யூஸ் பண்ணுவேன். கோதுமை ரவாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப இத சாதத்துக்கு பதிலா தான் நான் போட்டுக்க போறேன். இது கூட நான் வச்சு சாப்பிட போறது என்னன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பச்சை பயிறு கிரேவி தான். இது கூடவே ரெடி பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் ஃப்ரை. ஆரம்பத்துல சாப்பிடும்போது சில டைம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி இது போல விதவிதமா மத்தியானம் உணவு செஞ்சு சாப்பிடும்போது, குழம்பு, பொரியல் எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சது போலவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உடம்பு ரொம்ப லைட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.